வந்துட்டோம் வந்துட்டோம் நாங்கள் கால் வந்து அடிஞ்ச மாதிரி அந்த காலுக்கு எந்த வசதியும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா எஸ்டிமேட் வாங்கிட்டு வந்தீங்க சொல்லிட்டேன் இனி கல்ல மட்டும் எத்தனை வருஷம் ஆச்சு இந்த ரோடு இன்னும் புடுங்கல பாருங்க. தங்கப்பாண்டி கான்ட்ராக்ட் குருசு ஆரியா அந்த ஆளு மகன் நான் இப்படி உட்காந்து வெளியே உட்காந்து இருக்கும்போது நடந்து வரும்போது பார்க்க முடியுமா? இந்த இடத்துலையும் பூராமே இதுதான் சார். ஸ்கூல்கிட்ட ஆமாம் 30 கிலோ கரெக்டாக அந்த கோயில் முன்னாடி ஒரு பிரச்சனை. ஏன்னா ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் அங்கே தான் விளையாடுது. அதான் போகும்போது அது என்ன இது போர்டு சட்டை கல்லும் போர்டு இதில் மட்டும் மேலே தெரியுது. 10 பேர் ஓடுற 10 பேர் இங்கே ஒன்றாவது ஆளை ஓடுற படிப்பு வம்பா போகுது. நாங்கள் என்ன செய்யறது அப்படி அப்படியே சொல்லுங்க. வைத்தியம் பார்த்துட்டு போயிருக்காங்க. இந்த வருங்க மாத்திரை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்பதான் வராங்க. ஒரு நாள் வர்றதெல்லாம் எந்த கிழமை வரணும் இந்த ஏரியால. தயவுசெய்து எனக்கா வண்டி இதில் வந்து 200 வீடு இருக்கு. எந்த தெரு வசதி கிடையாது. இதான் எனக்கு பரிசு தரட்டோ உடனெல்லாம் சர்வீஸ் இங்கே வந்து இங்கே ஆயுதராட நிலத்துல ஹரிஜன காலனியில் வந்து குடியிருக்க அன்னை சத்யா காலனி என்ற ஊரில் குடியிருக்கிறோம். எங்கள் பகுதியில் வந்து மலத்தில் மக்கள் வாசம்ன்ற ஒரு நிலைமையில் நாங்கள் மலத்துக்குள் தான் மக்கள் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கழிப்படை வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது, தெரு வசதி கிடையாது, லைட் வசதி மட்டும்தான் இருக்குது. தண்ணீர் பக்கம் ஓரளவுக்கு சுகாதாரமற்ற தண்ணீர் இங்கே வருது. அதனால ஐயா அவங்க வந்து மாவட்ட ஆட்சியர் எடுத்துரைத்து எங்களுடைய அடிப்படை வசதி 40 ஆண்டுகளாகியும் எங்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாத குப்பை கூலங்களில் வாசம் செய்யும் எங்கள் மக்களை மேம்படுத்தி கொண்டு வரணும். அதே மாதிரி எங்களுக்கு கழிப்படை திட்டம் வரணும். தனிநபர் கழிப்படை திட்டத்தை கொண்டு வரக்கூடிய வசதியில வந்து ரோடு வசதி எல்லாம் கொண்டு வந்து எங்களை மேம்படுத்த வேண்டுமா எங்களை அன்போடு. மாவட்டம் பக்கத்தில் கொடைக்கானல் பக்கத்தில் வில்பட்டி கிராமம். அதில் வந்து அன்னை சக்தி காலனி வந்து 170 குடும்பம் நாங்கள் குடியிருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து பொது கழிப்பறை இல்லாதனால பொதுவாக அந்த கழிப்பறையில் மிதிச்சு நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறோம் வர்றோம். அதனால எங்களுக்கு ரொம்ப நோய் நொடி ஓவராக இருக்குது. 170 குடும்பமே வந்து மழை காலத்தில் வந்து சரியாக காய்ச்சல் இருமல் மண்டவலியோட படுத்திருக்காங்க. ஏன் அந்த எதுக்கு அந்த காரணம்னா
ஃபஸ்ட்டு அந்த கழிப்பறையில் மிதித்து நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுனால ஃபஸ்ட்டு அந்த காரணமே கழிப்பறை இல்லாதனால எங்களுக்கு அந்த நோய் நொடி ஓவராக வருது. அதனால மாவட்ட அதிகாரி வந்து ஃபஸ்ட்டு வந்து இது அரசாங்கத்திலேருந்து எந்த ஒரு உதவியும் கிடைக்கிறது இல்லை. நாங்களும் எத்தனையோ மனு கொடுத்து பார்க்குறோம், வர்ற அதிகாரிகிட்ட நாங்களும் பேசி பார்க்குறோம், எதுவுமே அது முடிவு எடுக்கிறது இல்லை. இந்த தடவை வந்து அதிகாரிகள் மருத்துவர் வந்து பார்த்துருக்காங்க. எங்கள் கிராமத்தை பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு மன கஷ்டமாக இருந்து அவங்க கொசு மருந்து அது இதெல்லாம் அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. அது வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டதுனால அந்த அதிகாரி பூரா வந்திருக்காங்க. இதே மாதிரி கொஞ்சம் அதிகாரிக்கு வந்து எங்கள் அடிப்படை வசதி இல்லாதனால நேரடி வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அதை பார்த்துட்டு தயவு செஞ்சு எங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்துருங்க. கழிப்பறை இல்லாதனால பொதுவாக எங்களுக்கு அந்த நோயினோடு ஓவரே. என் பேர் தீபா. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் படிக்கிறேன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிற சத்யா காலனிலேருந்து வரேன். எங்கள் குப்பை கொட்டுறதுக்கு அங்கே வசதி இல்லை, ரோட்டில் தான் கொட்டுறோம். ஆயக்காரலும் வசதி இல்லை, நாங்கள் ரோட்டில் தான் உட்காடுறோம். அதையும் நீங்கள் தான் அரசாங்கம் தான் எங்களுக்கு உத்தரவிடணும், குப்பையெல்லாம் அள்ளணும், எங்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுக்க உதவி செய்யணும்.